نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك. அதனால விட்டு வெளியாக மாட்டோம். பயிற்சி செஞ்சாலும் பயிற்சி இல்லாமல் வெற்றி பெறவோ முடியாது. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எப்படி போயிட்டு வர தப்பு கிடையாது. எவ்வளவு நேரம் அல்ல வளர்த்துக்கு செஞ்சீங்க? இப்ப 3/4 மணி நேரம் நம்ம உட்காந்துருக்கோம். 3/4 மணி நேரம் செஞ்சிருப்பீங்களா? ஒழுங்கா கூட செஞ்சிருக்கீங்க. ராமத்னிஷா நீங்க இந்த வெளியே போகும்போது திரும்ப திரும்ப செய்யும்போது வெளியே போய் நின்றுடும். என்ன காரணம் கேட்டா, வெளியே யார் கூட்டிட்டு போறா? யார் கூட்டிட்டு போறா? நல்லா கூட்டிட்டு போறாங்க. ஊர்வலத்து போறத கூட்டிட்டு போறாங்க. அவங்கள வெளியே கூட்டிட்டு போறது நப்சு சைத்தான். நப்சு சைத்தான் மனசு. அதை மூழ்கி கிடக்கிறதுனால அந்த பக்கம் போயிடுது. பயிற்சி இல்லாத காரணம் சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப நேரம் இருந்துச்சு உங்களுக்கு. என்ன காரணம் கேட்டால் அதிகப்படியான நேரங்கள் விவாதத்தில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் தனிப்பாடா இருக்கும். எனக்கு பல தடவை போயிட்டு வந்துச்சு. திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அந்த பயிற்சி குறவுனால தான் நமக்கு இந்த கல்வி தனிப்பாடலாம் நல்லா வரமாட்டேன். நம்ம மூச்சில் அல்லாஹூ அப்படின்னு நம்ம இருக்கும்போது அந்த மூச்சு என்ன செய்யுது நமக்கு? மூச்சுடைய செயற்பாடு என்னன்னு கேட்டா, நம்மளுடைய பிராணவாயு மூலியமாக நம்முடைய ரத்தத்தை எல்லா இடங்களும் கொண்டு போய் சேரும். மூச்சு உள்ளுக்கு இருக்கும்போது பிராணவாயு மூலியமாக நம்மளுடைய ரத்தத்தை எல்லா இடம் கொண்டு போய் சேரும். உடல் உள்ள உறுப்புகள் அனைத்தும் அழைத்து போகக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் அல்லாஹூ என்று நாம் இருக்கும்போது பிராணவாயுவில் அல்லாஹ் கலந்து அல்லாஹ் என்ற உணர்வு உடம்புக்குள் பாக்கியமா இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு சும்மா கல்பு ரூகம் எல்லாமே 100 இந்த பயிற்சியை கொண்டுதான் வெற்றி அடைய முடியும். எவ்வளவு தாலிம் வழங்கினாலும் பயிற்சி இல்லைன்னு சொன்னா வெற்றி பெறவே முடியும். அதனால மகான்கள்லாம் கல்வத்தில் இருந்தாங்க, தன்னிச்சிருந்தார்கள், எந்த எழுதும் இல்லாம காட்டுல போய் இருந்தாங்க. பார்க்கத்தான் செய்யறோம். என்ன பிரயோஜனம்? அதனால மகானா போகிறதுக்காக முயற்சி செய்யறோம். மகான்லாம் யாரு? மகான்லாம் யாரு? அல்லாவே அடைந்து கொண்டவர்கள். அல்லாவே நம்ம எல்லாருமே எல்லாம் அடைந்து கொள்ளக்கூடிய முயற்சி இருக்கோம். நம்ம எல்லாரும் மகானா போகலாம். இப்போ எல்லாரும் அவளியா போயிடலாம், தப்பு கிடையாது. அவளியாண்ட யாரு? லாஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். அவளியாண்ட யாருமா? லாஹவுஃபுன், எந்த பயமும் இருக்காது, கவலையும் இருக்காது. அவர்தான் அவளியா. அந்த நிலையை வருவதற்கு எல்லாத்துக்குமே சாத்தியம் இருக்கு. அதனாலதான் தேகுமார்கள் மொழிகளுக்கு போய்கிட்டே இருக்கலாம். நம்ம கேட்கிறோம், அழகா இருக்கு, நம்ம கேட்க அழகா இருக்கு, அது உண்மையாக நம்ம ரசிக்கிறோம். ஆனால் நாம் செய்வதில்லை. பயிற்சி செய்யாததுனால நம்முடைய கல்வி துணியாவிலேயே மூழ்கிகளை வியாபாரம் ஆரம்பிக்கிறோம். வியாபாரம் லாபம் வந்துகிட்டே இருக்கு, மேற்கொண்டு சமம் வாங்கி போட்டுட்டு இருக்கிறோம். அப்ப வியாபாரம் கூடிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு இருக்கிற முதலீடு கூடிக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன நஷ்டம் வந்தாலும் பாதிக்காது, முதலீடு கூட இருக்கிறதுனால. அதுவே முதலீடே இல்லை, கொஞ்சம் நஷ்டம் வந்தாலும் பாதிக்கும். அதே மாதிரி நம்ம கல்விகளில் அல்லாஹ்வுடைய சிந்தனைகள் மகிழ்ச்சி இருக்கும்போது துணியோடைய கவலைகள் ரொம்ப கம்மியா தான். அல்லாஹ்வுடைய ஞாபகம் ஜாஸ்தி ஏற்படும். அதான் நிறைய பயிற்சி செய்ய முடியாது செய்யலாம். நிறைய பேருக்கு வேலை பார்க்குறோம். பெரும்பாலான மக்கள் வேலை இல்லாமல் யாரும் இல்லை. ஏதோ ஒரு வகையில் வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். கூலி வேலை பார்க்கக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க, ஐடியில் வேலை பார்க்குறவங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க வேலை பார்த்து தான் இருக்கிறாங்க. வேலை பார்க்கும்போது அவனோட சிந்தனைகள் பூராமே வேலையிலே தானே மூழ்கி கிடக்கு. அதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறாங்க. நம்ம அல்லாஹ்வை அறிஞ்சு அடையணுங்கிற நோக்கத்தில் நாம் செய்ய மூலியமாக இறைஞான போதனைகளை நாம் அறிந்தும்
அந்த அடையக்கூடிய விஷயத்தில் நம்மளுடைய பலகீனமாக அது உயர்வுகள்னு சரியா விளங்கல் நமக்கு. மனசுல அமைதி சந்தோஷம் என்று சொல்லுகிறோம். பிரச்சனை இல்லை. அமைதி சந்தோஷம் என்பது வேற. பிரச்சனை இல்லாததுனால நம்ம கல்வி அமைதியா இருக்காது நினைச்சுட்டு இருக்கிறோம். பிரச்சனை வந்தா சமாளிக்க முடியாது. வாழ்க்கையில பிரச்சனைகள், கணவன் மனைவி விஷயத்துல பிரச்சனைகள், பிள்ளை குடும்ப பிரச்சனைகள், வியாபாரத்துல பிரச்சனைகள், அல்லது வேலையில பிரச்சனை வந்தா நம்ம கல்வி பூராமே அதிலேயே சுத்திட்டே போயிடும். நம்ம கல்வி பண்ணக்கூடிய முடியாத அளவுக்கு நம்மளுடைய கல்வி பலகீனம் அடையும். இப்ப இந்த பாசன பாத்துக்கிற என்ன செய்யும்? இதை ஞானம் நம்மளுடைய கல்வியில உண்டாகும், தைரியத்தும் உண்டாகும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தைரியம் கூடிக்கிட்டே இருக்கும். நான் பல தடவை பார்த்துருக்கேன். கொஞ்ச நேரம் ரொம்ப காலத்துக்கு முந்தி நான் அடிக்கடி ஒரு நியூ இன்ஜெக்ஷன் போடுவேன். அதாவது ஒரு பலகீனமான ஒரு நிலை இருந்துச்சு. 20 வருஷத்துக்கு சொல்லலாம். நம்ம அறியாமே கவலை வந்துகிட்டே இருக்கும். ஒரு டாக்டர் போய் இன்ஜெக்ஷன் போடுவது போட்டா உட்காந்து கவலைப்பட்டு கவலையை நினைச்சாலும் கவலை வர மாட்டேங்குது. என்ன காரணம்? இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முந்தி கவலை வந்தா கவலையே சுற்றி நிற்குது. இன்ஜெக்ஷன் போட்ட உடனே கவலைப்பட்டாலும் கவலை வர மாட்டேங்குது. என்ன காரணம்? என்ன காரணம்? எனர்ஜி. எனர்ஜி கூடி போனதுனால உடலுடைய ஆரோக்கியம் கூடி போச்சு. அதனால நமக்கு கவலைப்பட்டாலும் கவலை வர மாட்டேங்குது. இந்த மாதிரி தான் இந்த பாசல் பார்த்துக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய எனர்ஜி அதிகப்படியாக அதில் கவனம் செலுத்துகிறோமோ அப்போ நம்மளோட கல்விகளில் கவலை கவலை கொண்டு வந்தால் கூட கவலை வராது. ஒரு வினாடியில் மாறிடும். நான் பார்த்துருக்கேன், அனுபவிச்சு தான் சொல்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய கல்விகளில் அல்லா ரசூலுடைய முஹப்பத் அதிகமாக அதிகமாக ஹகீகத் நம்மளுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்னன்னு அப்பந்தான் நமக்கு சிந்திக்க ஆரம்பிக்கும். சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நேரம் இல்லை. எங்களுக்கு சிந்திக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய நப்சு சைத்தானா நம்மள ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்? அதுக்கு வேலை வேணும்ல. சைத்தான் நப்சுக்கு வேலை வேணுமா இல்லையா? சைத்தான் எதுக்கு எல்லாம் படைத்தான்? எது படைத்தான்? ஓய்வு கொடுக்கறதுக்காக வேண்டியா? என்ன ஓய்வு கொடுக்கறதுக்காக? அல்லாவோட சிந்தனை இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டி. அதுதான் சைத்தனை படைத்தான். இல்ல பல குழப்பங்களை உண்டாக்கி நம் முஜாதா செய்வதற்காக யார் அறிந்து அதிலே செயல்படுகிறார்களோ அதற்கான சைத்தான படைத்தான். வெற்றி பெறுவதற்கு என்ன வேணும்? சைத்தானோட நீக்கணுமா இல்லையா? அதுதான் வெற்றி. வெற்றி பெறுவதற்குண்டான வழிமுறைகளை உண்டாக்கத்தான் அல்ல சைத்தான படைத்தான். அல்ல சைத்தான சொல்றான், நான் உன்னுடைய அடியார்களை வழி கெடுப்பேன். அவனுடைய வேலையே அதான். அடியார்னா யாரு? அடியார்னா யாரு? எல்லாரையும் வழி கெடுக்க மாட்டான் சைத்தான். அல்லா ரசூலுடைய பாதையில செய்து கொள்வது தான் வழி கெடுப்பான். யாரு உன்னுடைய வழியிலே வருகிறார்களோ அவர்களை நான் வழி கெடுப்பேன். சைத்தான் வாக்குறுதி செஞ்சான். அவனுடைய வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவன் வேலை என்ன? உண்டாக்குறதும் இன்மையா இருக்கிறது தான் அவனுடைய வேலை. அதுக்குதான் படைக்கப்பட்டான். அந்த வேலையை அவன் செய்வான் கரெக்டா. நமக்கு என்ன செய்யணும்? கேட்டைய மாதிரி போர்ல எதிர்களுடைய தாக்குதலை சமாளிக்க கேடைங்க இருக்கிற மாதிரி நம்முடைய கல்விகளிலே அல்லாஹ்வுடைய மஹப்பத் அதிகமானால் சைத்தானுடைய சேஷ்டைகள் நம்மள குறையும். அவனுடைய சிந்தனைகள் நம்ம கல்வியில் வரவிடாம அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வான். எந்த சந்தேகமும் கிடையாது. அது நம்ம பலகீனமா இருக்கிறதுனால குழப்பங்கள் மேய்ச்சி போயிடுது. கவலை வந்தேன் இப்ப என்ன சொல்றாங்க மகான்களும் ஆராய்ச்சி பண்ணி, கவலைப்பட்டா எனர்ஜி போயிடும். என்ன சொல்றீங்க? அனுபவம் ரீதியாக பார்க்கலாமா இல்லையா? கவலைப்பட்டா என்ன ஆயிடும்? உடம்பு சத்துலாம் குறைஞ்சிடும். கோவப்பட்டாலும் குறைஞ்சிடும். ஏன் குறையுதுன்னு கேட்டா, எல்லாத்தால இயற்கையாக உடலுடைய அமைப்பையே அமைதியா இருக்கத்தான் படைச்சிடும். அமைதியா இருக்கத்தான் நம்ம உடம்பே படைச்சிடும். நம்மளுடைய கல்பு, ஜிஸ்மு, ரூஹு, நரம்பு மண்டலங்கள், நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே அப்படியே அமைதியா எங்கத்தான் நல்லா படைச்சிடும். அதுக்கு மாற்றமா செயல்படும் போது என்ன செய்யுது? தாறுமாறா
எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்கும். அப்பதான் கல்வில வந்து அதிகப்படியான ஹார்ட் பீட்டிங் வர்றதுதான் காரணம். கொஞ்சம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நம்ம சிந்திக்கணும். அப்பதான் நம்மளுடைய ஹக்கீகத் நமக்கு தெரியும். நம்ம உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போறோம், அல்ஹம்துலில்லாஹ். மனசு சரியில்லை, யார்கிட்ட போகணும்? சேகர்கிட்ட தான் வரும். மனசு சரியில்லைன்னு சொன்னா சேகர்கிட்ட தான் வந்தாகணும். மனசை ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த கலையா சேகர்கிட்ட தான் இருக்கும். அவங்க சொல்லி 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 நம்ம கல்வி சரிப்படும். மகான்களுடைய போதனைகள் நாள் தராம அனுப்புறாங்க, அவங்க மெசேஜ் தான். எத்தனை பேர் பார்க்கறதுக்குன்னு தெரியல. அது பார்க்கறதுக்கு ஆர்வம் வராது. ஏன்? அதை பத்தி பலங்கள் வேண்டாம். பலங்கள் தான் வரும். குதுபுநாயகத்துடைய சரித்திரங்கள், குதுபுநாயகத்துடைய வாழ்க்கை முறைகள், மௌலானா ரூமியுடைய வாசகங்கள் எல்லாம் நமக்கு இன்பத்தை கொடுக்கும். விளங்குனா மட்டும் பத்தாது. விளங்கி நடை போடணும். நல்ல பக்கம் நடை பொழுதுக்கு என்ன வேணும்? நமக்கு ஆசை வேணும். என்ன ஆசை வேணும்? கல்வியில் அமைதி, சந்தோஷம், அல்லாஹ்வை அறிந்து அடைந்து கொள்ளுதல் என்ற அந்த சந்தோஷமான செயல்பாடுகள் நம்ம கல்வியில் ஆசை இருந்தா தான் அதை அறிந்து அடைந்துங்கிற எண்ணமே நமக்கு வரும். வேலை செய்யணும், படிக்கணும். படிக்கிறதுக்கு ஆர்வமே இல்லை, படிப்பு எங்க வரும்? வருமா? ஆர்வம் இல்லாத படிப்பு வருமாமா? வருது. வியாபாரம் வைக்கணும், வியாபாரத்தை டெவலப் பண்ணணுங்க ஆசை இல்லாமல் வியாபாரத்தை டெவலப் பண்ணவும் முடியாது. அதே மாதிரி தான் இதுவும். நமக்கு ஆசை வரணும். ஆசை வந்தால் அதுக்கு என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சாதான் வெற்றி கிடைக்கும். மகான்களுடைய போதனைகளால் நமக்கு உற்சாகத்தை உண்டாக்கும். எப்போ? நல்லா அறிந்து அடைந்து தீர்வேன் என்ற வைராக்கியமான எண்ணம் உள்ளவர்களுக்கு நாம் அல்லா பக்கம் போகணும் 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 போகணுங்கிற ஆசை இருந்துக்கிட்டு அவர்கள் எல்லா விதமான இடையூறுகளையும் விட்டு நீங்க என்ன செய்வாங்க? சதா அல்லா பக்கம் போகக்கூடிய சிந்தனை உண்டாகிட்டே இருக்கும். அதனால உங்களுடைய வேலைகள், உங்களுடைய தொழில்துறைகள், மனை மக்களுடைய செயல்பாடுகள் எதுவுமே அல்லாவுக்குள்ள நிகழ்வுகள் எக்கின்னு வந்தோம். உண்மையும் அதான். சைத்தான் நப்ச படைச்ச நோக்கமே அந்த பக்கம் போக முடியாம தடை செய்யக்கூடிய நிலையில தான் அவன் இருக்கிறான். ஹக்கீகத்து வழங்கிட்டோம் அப்படி சொன்னா அவன் தடையைக்குள்ள நம்ம கல்வியில் எந்த இடைவெளியும் வராது. அப்ப அதை விட்டு நீங்கிறதுக்காக வேண்டியதான் நம்ம இழுணும். இழுமுடைய நோக்கம் அறிந்து அதன்படி நடப்பது. இழுமுடினா நம்ம செய்ய முடியாது. சார் தலை வலிக்குது, நம்ம பொதுவாக எல்லாம் தெரிஞ்சு போச்சு. பெண்ணால் போட்டால் தலைவலி போயிடும். பெண்ணால் போடல தலை வலிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த இல்மு வந்துருச்சு. பெண்ணால் போட்டால் தலைவலி போங்கிற இல்மு வந்துருச்சு. அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. ஜஸ்முடைய வணக்கம், கல்புடைய வணக்கம், ரூஹுடைய வணக்கம். ஏன் அதெல்லாம் நம்ம ஏன் செய்யணும்? முக்கியமான காரணம் கேட்டால் அல்லாஹ் தஆலா நம்மை படைத்த நோக்கமே அதுக்கு தான். அல்லாஹ் எதுக்கு படைத்தான்? ஆயிரத்தி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நல்லா படைத்த நோக்கம்னா அம்மா ஹலகத்து ஜின்ன வல் இன்ஸ லில்லாஹி லியஅ்புதூன். படைத்த நோக்கமே அதான். படைத்த நோக்கத்துக்கு மாற்றமா நம்மளோட வாழ்க்கை முறைகள் துனியாவில மாறி போச்சு. ஒரே சம்பாத்தியம், வேலை, துனியாவுடைய ஆசைகள் மேய்ச்சி போச்சு. துனியாவில் வாழ்வதற்காக சம்பாதிக்கிறோம், சம்பாதிப்பதற்காக படிக்கிறோம். இந்த நிலையிலே தான் இப்போ துனியாவுடைய மக்களுடைய வாழ்க்கை மாறி போச்சு. அதனால தான் நம்ம கல்விகளில் கவலைகள், சஞ்சலங்கள் மிகைச்சி போச்சு. சிங்கப்பூர் பொறுத்தவரை 40% மக்கள் டென்ஷன்லேயே வாழ்றாங்க. ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க 40% மக்கள் அமைதி இல்லாம வாழ்றாங்க. இப்போ நமக்கு அல்லாஹ் இந்த பெரிய நியமத்துடைய பெரிய நியமத்து என்னங்க? இறைஞானங்களே நாம் அறிந்து அடையக்கூடிய பாக்கியமான ஒரு செய்கை அல்லாஹ் கொடுத்தான். அதை கொண்டு நாம் அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அறிந்து பயன்படுத்தாதனால பலகீனமா இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. போன வாரத்துக்கு கொஞ்சம் கூட சொன்னேன். நியமத்துண்டா என்ன, ராமத்துண்டா என்னான்னு. எல்லாமே நமக்கு போதனைகள், விளக்கங்கள் கிடைக்கும் போது நம்ம கல்வெல்லாம் உற்சாகம் வரணும், ஆர்வம் வரணும். அல்லாஹ்வுடைய கல்வி எல்லாத்துக்கும் ஆர்வம் இருக்கு. நம்ம முறையான பயிற்சி குறைவா இருக்கும்.
என்ன காரணம் கேட்டால் துனியாவுடைய வேலைகள் முயற்சி இருக்கு. அதனால் நான் பாடுபடவில்லை. அல்லா பக்கம் போகணுங்கிற பாடுபடக்கூடிய முயற்சி கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பலகீனம் இருக்கத்தான் செய்யுது. இல்லாமல் வெற்றி பெற்ற செய்கிறவங்கள வைராக்கியம் வேணும். இந்த வைராக்கியம் தான் வெற்றியை கொடுக்கும். பிள்ளைகளை பார்க்குறோம், பேத்தி வீட்டில் பார்க்குறோம், அன்றாடம் பார்க்குறேன். நடப்பதற்கு எவ்வளோ முயற்சி, கீழே கீழே விழுவுலாம், திரும்ப எந்திரிச்சு நடக்கலாம். ஆனால் தவழுவதற்கு எவ்வளோ முயற்சி, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அசதி புள்ள உட்கார மாட்டேங்குது. என்ன காரணம்? இடைவிடாத முயற்சி. அந்த மாதிரி நம்ம செய்கிறோமா? கொஞ்ச நேரம் நம்ம பலகீனம் வந்தோம்னா அப்படியே அதுக்கெல்லாம் மறந்து போய் அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துரும். திரும்ப திக்கு செய்யணும் என்ற சிந்தனை நம்மகிட்ட இல்லை, வரமாட்டேங்குது. ஓரளவுக்கு அறிவு வந்துருச்சுல்ல. சின்ன பிள்ளைக்கு அல்லாவோட பதில், இந்த முயற்சி அல்லா தான் உண்டாக்குறான். பிள்ளைகளை பார்த்து சந்தோஷமா இருக்கு. எனக்கு காரணம் கீழே ஒன்று தான் எந்த செஞ்சு நடக்கும். நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும். எல்லாருக்கும் தெரியுமா சைக்கிள் ஓட்ட? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா சைக்கிள் ஓட்ட தெரியாது. ஆமா, உங்களுக்கு தெரியுமா சைக்கிள் ஓட்ட? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா சைக்கிள் ஓட்ட? சைக்கிள் ஓட்டுவான். பொம்பளை பிள்ளைங்கிறதுனால பெண் மக்களை பாதுகாக்க அந்த காலத்துல மக்கள்லாம் அப்படித்தான் செஞ்சாங்க. சின்ன பிள்ளைல பழகினா தான், கொஞ்சம் வயசு மேற்பாடு பழக முடியாது. என்ன அப்ப எத்தனை தடவை கீழே விழுவுறோம், எத்தனை தடவை காலை அடிப்படை கை ரெண்டு பிள்ளை பல்லு படைச்சு, இந்த பிள்ளை பல்லு உடைச்சு ரெண்டு பிள்ளை காணும். அதுல இருந்து கீழே ஒன்று உடஞ்சிருந்தோம். அதுக்கான சைக்கிள் வந்து ட்ரைனிங் எடுக்காமையா போயிடுச்சு. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில அந்த முயற்சி ரொம்ப குறைவா. என்ன காரணம் கேட்டா, நம்ம துனியாவுடைய அந்த மிகைப்பு ஜாஸ்தியா போச்சு, துனியாவுடைய தேவைகள் ஜாஸ்தியா போச்சு. தேவைகளுக்காக நம்ம வந்து வேலை செய்யல, நிர்பந்தமாக வேலை செய்யக்கூட சொல்லணும். நிர்பந்தம். Recording in progress. வேலைக்கு சேர்ந்துட்டா நீங்க சும்மா இருக்கவும் முடியாது. என்ன அதோடைய ஆபீஸ் இருக்கிற வேலை சம்பந்தப்பட்ட அந்த அதாவது வந்து நம்ம அட்மிஷன் பண்ணக்கூடியவர்கள், நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் நமக்கு ஃபோன் போடுவாங்க. எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டாச்சு, கரெக்டில் போனா ஃபைன். அவன் காசுக்கு பயந்து என்ன செய்யறோம்? ஒரு மாதம் 100 வழி வெட்டினானா என்ன ஆகும்? இப்போ உள்ள கால சூழ்நிலையில ரொம்ப பெரிய தொகை. அதுக்கு பயந்துட்டு போகக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். அந்த காலத்து மக்கள்லாம் அப்படி இல்லை. இந்த காலத்துல அதே மாதிரி அடையக்கூடிய ஞானவான்கள் இருக்கத்தான் செய்யறாங்க, அடைஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நம்மளாம் ஞானவான்கள் தான், என்ன சந்தேகம் கிடையாது. ஆனால் நம்மளுடைய முயற்சி கொஞ்சம் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்யுது. அவன் தீவிரமான முயற்சி செய்தால் நாம் நிச்சயமாக லாகோகுன் அடையும் வளாகம் எழுதணும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லா நாம் அனைவருக்கும் கொடுப்பானாங்க. இறை ஞானத்தை வழங்கினா தான் அவங்க இந்த ஆசையே வரும். அதெல்லாம் என்ன பிரயோஜனம்? இறை ஞானத்துல பாக்கியம் என்னங்க? அல்லாவே நாம் அடைந்து கொண்டோம் என்பதற்கு அடையாளம் என்ன? அல்லாவே நாம் அடைந்து கொண்டோம் என்பதற்கு அடையாளம் என்ன? மனசு நிம்மதியா இருக்கும், கல்வில அமைதி, சந்தோஷம், நிம்மதி. இதுதான் நமக்கு ப்ரூஃப். அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லாம் நமக்கு அனைவருக்கும் தர நாடிதான் நல்ல ஒரு செய்தி கொடுத்தான். அது தர நாடிதான் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்தான். அது அல்லாஹ் தஆலாவுடைய பதில் இல்லாம நடக்காது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேசி விளங்கி 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 அமல் செய்யும். நம்ம ஒன்று கூடி தாலிம் பேசுகிறோம், தாலிம் பேசுறது மனசுக்கு உற்சாகம் ஏற்படுது. ஆனாலும் அதை இன்னும் உற்சாகப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் நம்மள பலகீனம். ஏன்னா எண்ணம் போல வாழ்வுன்னு சொல்றாங்களே, ஆரம்பத்துல எண்ணம் போல வாழும் சும்மா பாடமா சொல்லிட்டு இருக்கோம். எண்ணம் போல வாழ்வு, எண்ணம் போல வாழ்வு, எண்ணம் போல வாழ்வுங்கிறது எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது இப்பதான் தெரியும். நான் காலைல கூட சொன்னேன், பேர மாட்டேன், ஒரு வீடியோ இருக்கு போட்டு பாருங்கன்ட்டு. ரொம்ப அழகான விளக்கங்கள்லாம் சொல்றாங்க. குர்ஆன் ஹதீஸோட ஆயத்தோட நிறுவனம். இதெல்லாம் நம்ம கேட்டு கேட்டு அறிஞ்சா கவலைன்னா என்னன்னு ஒன்று என்ன வருது அறிஞ்சுக்கிட்டா கவலைன்னா என்ன.
ஊரில் இருக்கும்போது ஜமால் சர்க்கார் இந்த மாதிரி சாப்பிட இருந்தாங்க. அப்போ ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஏன் மதினா பேச்சு கடன்லாம் என்ன கேட்கலாங்க, கடன்லாம் என்ன அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்? அதை பற்றி சிந்திச்சதே கிடையாது, அந்த மாதிரி நிலைக்கு வந்ததும் கிடையாது. அதனால கேட்கறாங்க அப்படி. அந்த மாதிரி நம்ம முயற்சி செஞ்சு நமக்கு என்ன வந்துடும், கல்புல என்ன வந்துடும், கவலை எல்லாம் என்னன்னு வந்துடும். அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய பெரிய பதில் கிடைக்கும். அதை கண்டு பெரிய பாக்கியம் என்ன இருக்கு நமக்கு? நாள் வாழக்கூடிய காலம்லாம் கவலை எடுத்து வாழணும், அவ்வளவுதான். எப்படினாலும் மூத்தா தான் போறோம், சந்தேகம் கிடையாது. என்ன மகான்கள் மூத்த ஆகிறது இல்லை, நம்ம எல்லாம் அல்லாவுடைய மூத்தா ஆகக்கூடாது. என்ன ஒருத்தர் ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? மூத்தா ஆகிறதுக்கான நல்லா கொண்டு வரவில்லை. நாம இருந்த மூத்தா தான் போவோம், நம்ம மூத்தாவோ போகக்கூடாது. எத்தனை மகான்கள் மூத்துக்கு பின்னா கண்ணு முடிச்சு பேசியிருக்காங்க. சல்லல்லாஹு வாழ்க்கை முறை பாருங்களேன். அகமது கபீர் நாயகம் அருமநாயத்துடைய தலுபால் ரெண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்னு சொல்லி கை வெளியே வந்துச்சுன்னு சொல்லலாம். சரித்திரபூர்வமாக உண்மை. அருமனா எங்க இறந்து போனாங்க, எங்க மூத்தானாங்க, அவுளியாக்கள் எங்க மூத்தானாங்க? அஜீவன் நான் என் காதல் நேரத்தில் பார்த்தா கூட்டம் கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு. ஹயாத்தா இருக்க தானே கூடுது. மூத்தா பணம் யார் போய் பார்ப்பாங்க? நம்ம நமக்கு அல்லாவுடைய பதில் மூத்து இல்லாத வாழ்க்கை எல்லாம் கொடுக்கணும். கொடுக்க நாடி தான் இறை ஞானத்தை கொடுத்துருக்காங்க. அதை தொகுதி செய்வானாக இன்ஷால்லா. அதுக்காக முயற்சி செய்யுங்க, நிச்சயமா வெற்றி கிடைக்கும், சந்தேகம் கிடையாது.